ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிறுகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே முத்து மீனாவோட தம்பியை தேடி போயிட்டு இருக்கும்போது சிட்டியோட ஆளும் மீனாவோட தம்பியும் சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்டை ரோட்ல போட்டு அடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு முத்து செம்ம கோவத்தோட போயிட்டு சிட்டியோட ஆளை போட்டு அடின்னு அடிச்சு ஒதுக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்து மீனாவோட தம்பியும் முத்துக்கிட்ட மாமா அவன் என்னோட ஃப்ரெண்டை அவன் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு 2-3 தடவை சொல்லி கேட்குறாங்க. ஆனால் முத்துவோ மீனாவோட தம்பியை கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த சிட்டியோட ஆளை அடின்னு அடிச்சதை வச்சு அங்கேருந்து ஓட விடுறாங்க. இதனால ரொம்பவே கோவப்பட்ட மீனாவோட தம்பியோ கோவம் பொறுக்க முடியாம அவங்களோட சொந்த மாமான் கூட பார்க்காம அடிச்சிட்டு இருக்க முத்துவோட சட்டையை பிடிச்சு எடுத்து மாமான் கூட பார்க்க மாட்டேன், இதுக்கு மேல என் ஃப்ரெண்ட் அடிச்சா அப்புறம் உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு முத்துவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்துமே அவங்க கிட்ட ரொம்பவே காமெடியா வில்லத்தனமா பேசுற மாதிரி உன்னை அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே இதனால ரொம்பவே கோவப்பட்ட முத்துவோ சட்டையை பிடிச்சிட்டு இருக்கா மீனாவோட தம்பியோட கையை பிடிச்சு அப்படியே முறுக்கி, ஏண்டா முளைச்சு 3 இலை கூட விடல, அதுக்குள்ள இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்க, நானே உன்னதாண்ட தேடி வந்துட்டு இருந்தேன், நானும் இதுக்கு முன்னாடி நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே மன்னிச்சு நீ திருந்திட்ட நம்பிட்டு இருந்த, அது உங்க வீட்டுல எல்லாம் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றதை இப்பதாண்டா பாத்துட்டு வரேன், உன்னை பத்தி அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட தம்பியோட கைய முறுக்கிக்கிட்டே அவங்கள அடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா இதனால பயந்து போன மீனாவோட தம்பியோ, மாமா நான் அவங்களோட பொண்டாட்டியோட தம்பி என்ன மட்டும் அடிச்சா என்னோட அக்காக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துவோ, ஏன்டா என்னையா மிரட்ட வரியா, நீ என்ன பண்ணனு ஒருவேளை மீனா கிட்ட மட்டும் சொன்ன அவ்வளவுதான், அவளே உன் கையை 2யுமே உடைச்சிருவான்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட மீனாவோட தம்பியோ, நான் அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், என்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வரும்போது என் ஃப்ரெண்டு அடிக்க வந்தவங்களை திருப்பி அடிச்சு அதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்ட முத்துவோ, ஏண்டா நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து என் அம்மா கிட்ட பணத்தை திருடின விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இப்பதான் அந்த வீடியோ ஆதாரம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரேன், அது மட்டும் இல்லாம உன் காலேஜ்ல கூட போய் விசாரிச்சேன், நீ தான் 2-3 மாசமா காலேஜ்க்கு சரியா போறது இல்லையாமே, அதுவும் இன்னைக்கு காலேஜ் போறேன்னு வீட்டுல போய் சொல்லிட்டு இங்க வந்து உன் ஃப்ரெண்டுன்னு இந்த சிட்டியோட ஆளு கூட சேர்ந்து வட்டியை வசூலிச்சு அதுல சம்பாதிச்சுட்டு இருக்க, இது தெரியாம உங்க அம்மா நீ பார்ட் டைம் ஜாபுக்குலாம் போய் குடும்பத்தை பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க, உன் சிஸ்டர் கூட நீ இன்னும் நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்க, ஆனா எனக்கு தானே தெரியும் நீ எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம சிட்டியோட ஆளு கூட சேர்ந்து இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு இருக்க, அதுவும் அடியாள் மாதிரி மாறிட்டு இருக்கான்னு மீனாவோட தம்பி பண்ண எல்லா தப்பையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதனால பயந்து போன மீனாவோட தம்பியோ, இதை ஒரு வேளை வீட்டுல முத்து மட்டும் போய் நம்மளோட அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்மளோட வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நம்மள ஒரேடியா ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கெஞ்சவே ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல என்ன மன்னிச்சிருங்க, நான் மறுபடியும் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முத்துவோ மீனாவோட தம்பி பண்ண எல்லா தப்பையுமே யோசிச்சு பார்த்துட்டும் செம்ம கோபத்தோடையும் இருந்ததுனால மீனாவோட தம்பி கிட்ட செம்ம கோபத்தோட, ஏண்டா உன்னோட மாமான் கூட தெரியாம நீ உன்னோட ஃப்ரெண்டுக்காக என்னையே அடிக்க கை வாங்கிட்டல, இந்த கை தானே ஓங்கிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட கையை திருக்கி உடச்சியே விட்டுறாங்க. அதனால மீனாவோட தம்பியோ வழியில கத்திட்டு இருக்காங்க. ஆனா முத்துவோ இருந்த கோபத்துல அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா பக்கத்துல இருந்த மீனாவோட தம்பி தான், அதாவது சிட்டியோட ஆளு தான் மீனாவோட தம்பியை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச மீனாவோட தம்பியோ அவங்களோட வீட்டுக்கு கால் பண்ணி தான் காலேஜ்ல படி ஏறும்போது தெரியாம தடுக்கி கீழே விழுந்துட்டதாகவும் அதனால கையும் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலியை நம்ப வச்சிடுறாங்க. உடனே மீனாவோட குடும்பத்துல இருக்கவங்களும் அவங்க மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தனால அவங்க சொன்னதை அப்படியே நம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மீனாவோட அம்மா அவங்களோட தம்பிக்கு கை உடைஞ்ச விஷயத்தை பத்தி மீனா கிட்ட சொல்றாங்க. உடனே மீனாவுமே அவங்கள பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு முத்துக்கு கால் பண்ணி படியில இருந்து கீழே விழுந்துட்டனால அவங்களோட தம்பியோட கை உடைஞ்சு போயிடுச்சு, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, நீங்களும் வரீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா முத்துவோ அவங்களோட தம்பி மேல செம்ம கோவத்துல இருந்தனால மீனா கிட்ட கொஞ்சம் கோவத்தோட, என்னாலலாம் இப்ப வர முடியாது, எனக்கு சவாரி இருக்கு, அவனுக்கு என்னனாலும் நீயே பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனைனா கொஞ்சமா பணத்தை மட்டும் கொடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை உடனே கட் பண்ணிடுறாங்க. ஆனா முத்து இப்படி பேசினது கேட்ட மீனாவும் முத்து எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம தன்னோட தம்பி அடிபட்டு கை உடைஞ்சு போய் கிடைக்கிறதா சொல்றோம், ஆனா இவங்க அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே, இவங்க எப்பவுமே இப்படி நடந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே யோசனையோட மீனாவோட தம்பி அட்மிட் பண்ணிருக்க அந்த ரூம்குள்ள போறாங்க. அப்ப மீனாவோட அம்மாவும் மாப்பிள்ள வராங்களான்னு சொல்லிட்டு முத்து வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே இதை கேட்ட மீனாவோட தம்பியும் ரொம்பவே பயத்தோட ஐயோ மாமா வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மீனாவோட தம்பி இப்படி பயப்படுறத பார்த்த மீனாவும் ஏதோ இவன் ஒரு தப்பு பண்ணிருக்கான் போலயே, எதுக்காக அவங்களோட பேரை சொன்னதுக்கு அப்புறமா இவன் இவ்வளவு பயப்படுறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே மீனாவோட அம்மா கிட்ட, இல்லம்மா அவங்க வரலையா, அவங்களுக்கு சவாரி கொஞ்சம் நிறைய இருக்கனால என்னையே உங்களை பார்த்துட்டு வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்ட மீனாவோட தம்பி அப்பதான் கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. இதையுமே மீனா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து மீனாவோட தம்பி டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா மீனா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்க முத்துக்கிட்ட எதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டல் வரலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா முத்துவோ மீனாவோட தம்பியோட விஷயத்தால ரொம்பவே கோவமா இருக்கனால மீனா கிட்டையுமே ரொம்பவே கோவமா தான் நடந்துக்க
கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட தம்பியை பத்தின உண்மையை சொன்னா கண்டிப்பா இவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை மறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது புரிஞ்சுக்காத மீனாவும் முத்து தங்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்தை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா முத்துவ மனசுக்குள்ளேயே நான் மட்டும் உன்னோட தம்பியை பத்தி சொன்னா கண்டிப்பா நீயே வீட்டுல இருக்கவங்க கிட்ட அம்மா கிட்ட இருந்து பணத்தை திருநது உன்னோட தம்பிதான்ற உண்மையை உடைச்சிருவ. அது மட்டும் இல்லாம அதனால இந்த குடும்பத்துல இப்போ உன்னை அவமானப்படுத்துறதை விட எங்க அம்மா அதிகமாவே அவமானப்படுத்தி கொடுமைப்படுத்துவாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை அப்படியே மறைச்சிடுறாங்க. ஆனா இந்த உண்மை எதுவுமே தெரியாத மீனாவும் முத்து எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில கூட முத்து மீனா கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. அதனால மீனா இன்னுமே சுகமா இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் கொடுக்குற மாதிரி யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி முத்துவோட பாட்டி அவங்கள பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. உடனே இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்ட அண்ணாமலையும் பாட்டி கிட்ட என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு பாட்டியும் எனக்கு என்னமோ இந்த குடும்பத்தோட நிலைமை சரியா இருக்க மாதிரியே தெரியுது. நீங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் என்னோட பையனை பாக்குறதுக்காக வந்துட்டேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பார்த்துட்டு என்னடா ஏதாவது உடம்புக்கு செய்யுதான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இதை கேட்ட அண்ணாமலையும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாட்டியும் அண்ணாமலையோட முகத்தை பார்த்தே உனக்கு உடம்புக்கு முடியலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, என்கிட்ட போய் சொல்லாம சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அங்க இருந்த முத்துவோ பாட்டிக்கு நடந்த உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு அந்த பேச்சையே டைவர்ட் பண்ணிடுறாங்க. பாட்டியுமே நான் என்னோட பையன் கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இங்க நான் கொஞ்ச நாள் தங்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு விஜய கிட்ட சொல்லி எனக்கு ஒரு காஃபி போட்டுடுவான்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயாவும் வந்தாச்சா போச்சு, இதுக்கப்புறமா இந்த வீட்டுல என்னதான் எல்லா வேலையும் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்போட பாட்டிக்கு காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்குள்ள போறாங்க. ஆனா ஹால்ல உட்காந்துருக்க பாட்டியும் முத்துவோட முகத்தையும் மீனாவோட முகத்தையும் பார்த்து அவங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்றத கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம முத்துக்கிட்ட ஏன்டா ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா முத்துவோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் சவாரிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா பாட்டியோ போற முத்துவை தடுத்து நிறுத்திட்டு ஏன்டா உன் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லிட்டு போன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவுமே மீனா கிட்ட நான் போயிட்டு வரேன் மீனான்னு சொல்லிட்டு அங்கிருந்து உடனடியே கிளம்பி போயிடுறாங்க. அதனால மீனாவும் முத்துவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமடைஞ்சிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு பக்கம் முத்துவோ மீனாக்கும் மீனாவோட ஃபேமிலிக்கும் அவங்களோட தம்பியோட உண்மை தெரிய வந்தா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே மறைச்சுக்கிட்டோம் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கோவத்திலேயே இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாததுனால மீனாவும் முத்து மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற பாட்டியோ எப்படிதான் வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் தங்க போறனால விஜயாவால மீனா கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்களா? மீனாக்கு சரியான மரியாதை பாட்டி மூலயமா இதுக்கப்புறமாவது கிடைக்க போதா என்ன? அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.